ஹாய், ஹலோ எவ்ரிவன். அ சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. நான் உங்க அஜித்குமார் பேசுறேன். அ உலகத்துல நடக்கக்கூடிய அ அறிவியல் நிறைந்த விஷயங்கள வந்து நம்மளோட சேனல் வந்து தொடர்ந்து நம்ம ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ, அதைத் தொடர்ந்து இன்னைக்கும் வந்து அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். இது எதற்காக எதன் அடிப்படையில இத நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அ அறிவியல் வந்து போலி அறிவியலையும் போதிக்கப்படுகிறது. அதோட சேர்ந்து மதம் மதம் சார்ந்த ஒரு போலி ரீதியான ஒரு அறிவியல் வந்து இளைஞர் படிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும், மாணவர்கள் மத்தியிலும் பரப்பப்படுகிறது. அதை வந்து எதிர்க்கும் நோக்கத்தில் அதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான அறிவியல் என்ன அப்படின்றத வந்து அ அதன் அடிப்படையில நான் இத வந்து உங்களுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு 8 நிமிஷம், 10 நிமிஷம் வீடியோல நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ வாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலுக்கு. வாங்க பார்க்கலாம். சூரியனோட அடர்த்தி அளக்க உதவும் மகிழ மரம் அப்படின்ற ஹெட்டிங்ல தான் நம்ம இந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன சூரியனோட அடர்த்தியை வந்து அளக்கிறதுக்காக உதவக்கூடிய ஒரு மகிழ மரம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனுக்கும் மகிழ மரத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அறிவு மறைந்திருக்கக்கூடிய ஒரு அறிவியல் விஷயம் இருக்கிறது அப்படின்றதான் உண்மையான விஷயம். தொடர்பே இல்லாத இரண்டு விஷயங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நம்ம கூர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அழகான பல்வேறு தொடர்பு இயற்கையின் அடிப்படையில் இருப்பதை வந்து அதை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு தொடர்பு இருக்கு. அப்படி ஒரு தொடர்புடன் தைல மரத்துக்கும், சூரிய அடத்திற்கும் என்னதான் இருக்கு? அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம் வாங்க. ஒரு பொருளினோட நிறைய வந்து அதனை வந்து பருமனான வகுத்தா கிடைக்கக்கூடிய அந்த சராசரி அடர்த்தி இருக்குல்ல, அதுதான் சூரியனோட சராசரி அடர்த்தியை கணக்கிட அதனுடைய நிறை, பருமன் தெரிந்தா போதும். அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ வழிகாட்டும் மகிழ மரம், மகிழ மரத்திற்கும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதன் இலைகள் வந்து அடர்த்தியாக வளர்ந்திருக்கும். அந்த அடர்த்தியோட காரணமாகவே பெரும்பாலான சூரிய ஒளிக்கதிர்கள் என்ன ஆகும்னா தடுக்கப்பட்டு நன்றாக ஒரு நிழலையும் ஏற்படுத்தும். உச்சி வெயில்ல நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, மயில மரத்தினோட அடியில வந்து வட்ட வட்டமா வந்து சூரிய ஒளியினோட சிதறல் வந்து நமக்கு தெரியும். இது நீங்க அந்த மரத்துல போய் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த உச்சி வெயில் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த மகிழ மர இலைகளுக்கு இடையே உள்ள ஒரு நுண்ணிய ஊசி துளைகள் வழியே ஊடுருவக்கூடிய அந்த மரத்தின் அடியில் வட்டமான பிம்பத்தை வந்து சூரியனோட ஒளிக்கதிர்கள் வந்து ஏற்படுத்திருக்கு. இந்த வட்டம் என்பது சூரியனோட வடிவம் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஊசி துளையின் வடிவம் அல்ல. என்ன தொடர்பு அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். மிக அடர்த்தியாக நெருக்கமாக அமைந்துள்ள இலைகளுக்கு இடையே உள்ள அந்த துளையானது இருக்குல்ல, ஒரு ஊசி துளை கேமரா போல அது செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊசி துளையானது தரையில் உள்ள வட்ட பிம்பத்தோட ஏற்படுத்தும் கோணமும், அதே போல சூரியனோட ஏற்படுத்தும் கோணமும் கணித ரீதியாக சமம் அப்படின்றதுதான் உண்மை. ஊசி துளையிலிருந்து வட்ட பிம்பத்திற்கும் இடையே உள்ள துளையையும், அதே மாதிரி வட்ட பிம்பத்தின் உள்ள விட்டளவையும் வகுத்தால் கிடைக்கக்கூடிய கோணம் என்பது அந்த சராசரி கோணம் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல ஊசி துளையிலிருந்து சூரியனுக்கும் உள்ள தொலைவை வந்து சூரியனோட வெட்டத்தால் வகுக்கக்கூடியதும் அதுல வரக்கூடிய கோணம் தான் அது. ஆஹ் எப்படி அதுல இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்குன்றத பாருங்க. ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை இருக்குது. அதுல இருக்கக்கூடிய இரண்டு விதிகள் பத்தி நம்ம இப்ப பேசுவோம். நியூட்டன் விதியும் கெப்லர் விதியும் அதுல வந்து செயல்படுது அப்படின்றது இயற்கையின் அடிப்படையில அதுக்குள்ள செயல்படுது அப்படின்றது தெரிய வருது. சூரியனோட ஈர்ப்பு விசையானது ஒரு மைய நோக்கு விசை போல பூமியின் மீது செயல்பட்டு இருக்கு. சூரியனை பூமி வந்து சுற்றி வருது. இதன் மூலம் வந்து நியூட்டனோட ஈர்ப்பு விசையை மைய நோக்கு விசையோடு நம்ம ஒப்பிட்டு கெப்லரோட மூன்றாம் விதி சொன்ன பார்த்தீங்களா, அந்த கெப்லரோட மூன்றாம் விதியை நம்ம என்ன செய்யணும்னா பெற முடியும். கெப்லரோட மூன்றாம் விதி மூலம் சூரியனோட நிறைய வந்து கண்டறிய நம்மளால ஈஸியா முடியும். இந்த சமன்பாட்டில் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு இருக்குல்ல, அந்த பூமியினோட சுற்றுகாலமும் அதுவும் கணக்குல வரும். ஸோ இப்போது கோணத்தினோட சமன்பாட்டில் உள்ள பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தொலைவு, சூரியனின் விட்டம் ஆகியவற்றை வைத்து சூரிய கோணத்தினோட பருமனை வந்து நம்மளால கணக்கிட முடியும். இந்த பருமன் சமன்பாட்டுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள அந்த தொலைவு கோணம் வந்து ரொம்ப தேவை. இந்த கோணத்தை எவ்வாறு அளப்பது பார்த்தோம் அப்படின்னா, மரத்தின் ஊசி துளையிலிருந்து வட்டபிம்பத்திற்குள்ள தொலைவை அளவிட்டு வட்டபிம்பத்தை விட்டத்தால் வகுத்தால் கோணம் வந்து கிடைச்சிடும்.
சூரியனோட பருமனை கண்டறியக்கூடிய சமன்பாட்டில் இந்த கோணத்தை வந்து நம்ம இந்த பிரபலிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏற்கனவே கெப்லரோட 3ஆம் விதி மூலமும் சூரியனோட நிறம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சூரியனோட நிறை சமன்பாட்டையும், சூரியனோட பருமனோட சமன்பாட்டையும் நம்ம வகுக்கும்போது சராசரி அடர்த்தி நமக்கு ஆன்சரா வந்துரும். இப்படி வகுக்கும்போது 2 சமன்பாடுகளிலும் உள்ள அந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு இருக்குல்ல, அந்த தொலைவை வந்து நம்ம அடிபட்டு நமக்கு கிடைப்பது வந்து பூமியினோட சுற்றுகாலமும், மரத்தினோட ஊசி துளை இருக்குல்ல, அதுவும் மரத்தினடியில் உள்ள அந்த வட்ட பிம்பத்தோடு ஏற்படுத்தும் கோணம் மட்டுமே இந்த சராசரி அடர்த்தி சமன்பாட்டில வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த எண்களை சராசரி அடர்த்தி சமன்பாட்டில் பிரதியிட்டால் சூரியனோட சராசரி அடர்த்தி தோராயமாக ஒரு 1400 கிலோகிராம் பெர் மில்லி மீட்டர்ஸ் கியூப் சாரி மீட்டர்ஸ் கியூப் கிடைக்கும் நமக்கு. இதே பரிசோதனையை தென்னங்கீற்று பந்தலில் கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். அல்லது ஒரு தாளிலோட ஊசியினால் சிறிய ஒரு துளையை போட்டோம் அப்படின்னா சூரியனுக்கு நேரம் வைக்கும்போது அடியில வந்து அந்த ஊசி துளை வழியாக பிம்பம் ஏற்படுதுல, அந்த பிம்பத்தை வந்து இது கூட எழுதி ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போது தாளுக்கும் இருக்கட்டும், அந்த தரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த பிம்பம் வந்து பிம்பத்திற்கு இடையில் இருக்குல்ல, அந்த தொலைவு அளவிடுவது என்பது ஈஸியா இருக்கும். ஸோ அறிவியலோட முழங்காலுக்குமா இருக்கட்டும், மொட்டைத்தலைக்கும் இப்படி ஒரு பல முடிச்சுகளை போட முடியும். அப்படிதான் அந்த அறிவியல் சொல்லப்படுது. ஸோ அதன் மூலம் வந்து பல்வேறு இயற்கை உண்மைகளை வந்து இதன் மூலம் வந்து விஷயங்களை வந்து நம்ம கண்டறிய முடியுது. இன்னைக்கு முக்கியமா இருக்கக்கூடிய நியூட்டன் விதி, கெப்லர் விதி. இந்த 2 விதிகள் வந்து இயற்கையோட எப்படி ஒத்து போகுது, எப்படி இந்த அறிவியல் அடிப்படையில செயல்படுது இந்த இயற்கை என்பது நீங்கள் இன்னைக்கு ஒரு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். சேஞ்ச் பார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.